திருப்பரங்குன்றம் கோவில் பின்புறம் இந்து முன்னணி மகளிர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் கோவில் பின்புறம் இந்து முன்னணி மகளிர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பக்தர்கள் போல நுழைந்து போராட்டம் நடத்தியதால் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் கோவில் பின்புறம் இந்து முன்னணி மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவிலில் உள்ள அன்னதான மண்டபத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மகளிர் அமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகார பிரச்சனையில் இன்று அதிகாலையில் இருந்து திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் கோவிலை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சுமார் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மதியம் தற்போது 1 மணி அளவில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் பக்தர்கள் போல் ஊடுருவி வந்த இந்து முன்னணியினர் கோவிலிலிருந்து வெளியே வரக்கூடிய பாதையில் அன்னதான மண்டபத்தின் அருகே சுமார் 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் திடீரென சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் சற்று பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த மகளிர் மற்றும் இந்து முன்னணி சேர்ந்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் கோவிலை காப்போம் என்ற கோஷத்துடனும் திடீரென அன்னதான மண்டபத்தின் அருகே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று தனியார் திருமண மடத்தில் அடக்கி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் கோவிலை சுற்றியுள்ள அனைத்து பகுதியிலும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் திடீரென கோவிலுக்குள் வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் கோவிலுக்குள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது.